பிரித்தானியாவில் 2002 மற்றும் 2011ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பிறந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் வங்கிக் கணக்குகளில் தலா 2000 பவுண்டுகளுக்கும் அதிகமான பணம் கோரப்படாமல் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசாங்கத்தால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த சேமிப்பு திட்டம் குறித்து பலரும் அறியாமல் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவின் வரி மற்றும் சுங்க திணைக்களம் சைல்டு ட்ரஸ்ட் ஃபண்ட் எனப்படும் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள இளைஞர்களை தங்களது பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளது. செப்டம்பர் மாதம் 1ஆம் திகதி 2002ஆம் ஆண்டு முதல் ஜனவரி மாதம் 2ஆம் திகதி 2011ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் அன்றைய தொழிற்கட்சி அரசாங்கம் ஆரம்ப வைப்பீடாக 250 பவுண்டு வழங்கி இந்த சேமிப்பு கணக்குகளை ஆரம்பித்திருந்தது. அரசாங்கம் வழங்கிய அந்த ஆரம்ப தொகையும் அதன் மீதான வட்டியும் சேர்ந்து தற்போது ஒரு கணக்கில் சராசரியாக 2200 பவுண்டு வரை இருப்பதாக HMRC தரவுகள் தெரிவிக்கின்றன. 18 வயது பூர்த்தியடைந்த இளைஞர்கள் இந்த பணத்தை முழுமையாக மீள பெற்றுக்கொள்ள முடியும். 16 வயது பூர்த்தியடைந்தவர்கள் தங்களது கணக்கை சொந்தமாக நிர்வகிக்க தொடங்கலாம். பலர் தங்களுக்கு இவ்வாறான ஒரு கணக்கு இருப்பதே தெரியாமல் இருக்கின்றனர். இதற்காகவே HMRC இணையதளத்தில் சைல்டு ட்ரஸ்ட் ஃபண்ட் லொகேட்டர் என்ற விசேட கருவி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உங்களது அல்லது உங்கள் பிள்ளையின் முழு பெயர், பிறந்த திகதி மற்றும் தேசிய காப்புறுதி இலக்கம் ஆகியவற்றை வழங்கி இந்த பணம் எந்த வங்கியில் அல்லது நிதி நிறுவனத்தில் வைப்பில் இடப்பட்டுள்ளது என்பதை எளிதாக கண்டறியலாம். இந்த சேமிப்பு பணத்திற்கு வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. தற்போது 23 வயதுடையவர்கள் கூட தங்களது பணத்தை இன்னும் கோராமல் இருக்கலாம் என்பதால் உடனடியாக சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.